இது எத கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த செல்ஃபோன் டவர்ஸ்லாம் வரதுனால வந்துட்டு, அந்த சிக்னல்ஸ் வந்து பறவையோட பிரெயின டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால வந்து பறவைகள் எந்த டைரக்ஷன்ல போதுன்னே தெரியாம வந்துட்டு நெறைய டைம் செத்தே போயிருதுன்னு சொல்றாங்கல்ல. இதே சேம் மேட்டர் வந்து இங்க வந்து இந்த பீஸ்க்கும், இன்செக்ட்ஸ்க்கும் நடக்குது. இதனால வந்துட்டு நெறைய பீஸ் வந்து இறந்து போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஓகே. ஸோ பேசிக்கா சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். நேச்சுரலா வந்து என்ன உரம்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ரோ பண்ணுவோம். லைக் எப்படி முதல்ல பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாரி. ரைட்டுங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கும் டிசீஸ்லாம் வருது இல்லையா? அந்த மாரி பீஸ்க்கும் வரும்ல. அந்த மாரி ஒரு பாராசைட் ஒரு டைப் ஆஃப் பாராசைட் வந்துட்டு பீஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வில்லனாவே இருந்திருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பீஸ் மேல வந்து அந்த உண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசிக்கா அந்த அனிமல்ஸ் மேல நெறையா வரும் அது. அப்படியே இருக்கும். ரத்தத்த பயங்கரமா உறிஞ்சும். அப்படியே சாவடிச்சுரும். இது வந்துட்டு ரொம்பவே வந்து பீஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது இருக்கிறதுனால வந்துட்டு இது பேசிக்கா வந்துட்டு இது மாரி தான். பாராசைட் மாரி தான். பீயோட உடம்புலயே இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, பீஸோட பிளட்ஸ்லாம் சக் பண்ணிக்குது. பீஸ் ப ப பீஸ் ப சாரி சாரி. நான் ரொம்ப இன்னைக்கு வாபுல் ஆகுது.